எங்கள் கட்சிக்கே 16 கொடுங்க, அந்த கட்சிக்கு 16 கொடுக்கலாம் இல்லை, ஒட்டு மொத்தமாக கொடுங்க. நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க இதில். ஒன்று சிறைவாசிகள் விஷயம், இன்னொன்று திருப்பரங்குன்ற விஷயம். எப்பவுமே இல்லை நான் அதை எந்த சீமானா இருக்கட்டும் குற்றச்சாட்டில் சிறைவாசிகள் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த தர்காவில் வந்து ஆடு மாடுகள் பலியிடுறாங்க, கோழி பலியிடுறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கோழி பலியிடுவது, ஆடு பலியிடுவது அங்கே உள்ள முஸ்லீம்கள் கூட கிடையாது. கொடியேற்றுவது யாரும் தடுக்கவும் சொல்லலையே. கொடியேற்றுவது என்பது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்து ஏற்றுறாங்க. இல்லை, காரணம் என்னன்னா இது இஸ்லாமியர் பிரச்சனை இல்லை, இது இஸ்லாமியர்கள் பிரச்சனையே இல்லைங்க. இது அரசுக்கும் அமைப்புக்குமான பிரச்சனை, இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லை. அயோத்தியை மாத்தினாங்க, பாபர் மஸ்ஜிதே இடிக்கப்பட்டது. அதை கட்டி காவல் காத்தது கூட முஸ்லீம்கள் அல்ல, அங்க இருக்கின்ற பிறன்மலை கல்லர் சமூகம். ஆனா இப்போ இந்த விவகாரத்துக்கு பின்னாடி நிறைய நிபந்தனைகள், நிறைய கட்டுப்பாடுகள் நடந்திருக்கு. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு. என்ன நிபந்தனைகள் இருக்கு? அப்ப சொல்லவா படிச்சு சொல்லுங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் அலீம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 1 சீட்டு 2 சீட்டு, கடந்த முறை கொடுத்த சீட் கூட திமுக கொடுக்குறதெல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைக்கிறாங்கல்ல, நான் கேட்குறேன், குற்றச்சாட்டை சொல்கிறவர்கள் முன்னாடி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அதிமுக கொடுத்துருக்கா? கிடையாது. தமிழ்நாட்டுடைய இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை 7 விழுக்காடு. இப்போ நம்ம எப்படி கேட்குறோம்? 234 தொகுதிகளில் 7 விழுக்காடுனா 16 தொகுதிகள் கொடுக்கணும். 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும், அதுதான் சரியான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கோம். எங்கள் கட்சிக்கே 16 கொடுங்க, அந்த கட்சிக்கு 16 கொடுக்கலாம் இல்லை, ஒட்டு மொத்தமாக கொடுங்க. இப்போது கலைஞர் அவர்கள் காலத்தில் திமுக 10 இடங்கள் கொடுத்ததெல்லாம் வரலாறு இருக்கிறது. 10 இடங்கள். அப்பொழுது வந்து இந்த கட்சிகள் இல்லை, இஸ்லாமிய கட்சிகள் இல்லை, முஸ்லீம் லீக் மட்டும் தான் இருக்கும். என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நிறைய இஸ்லாமிய கட்சிகள் வந்ததுனால நாங்கள் நிறையா கொடுக்குறது இல்லை, நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. நாங்கள் கேட்பது என்னென்னா, எங்கள் இஸ்லாமிய கட்சிகளுக்கு நீங்கள் ஒரு 10 இடத்த பிரித்து கொடுங்க, 6 இடங்களில் நின்றுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடம் கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக்குக்கு 3 இடம் கொடுத்தாங்க, 5 இடங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஷானவாஸ் நின்றார், 1 இடம். காங்கிரஸ் 1 இடம். அதே போன்று திமுக சார்பில் 3 இடங்கள் கொடுத்தாங்க. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 10 தான். அப்போ இந்த 10 எண்ணிக்கை கூட மாட்டேங்குது. நாங்கள் கேட்பது 16 தான். அது கொடுத்தாவே சரியான விகிதாச்சாரம் அப்படின்னு பார்க்குறோம். அதிமுகவுடைய நிற்பதை நாங்கள் சேர்க்கல. ஒரு அணியில் இருப்பவர்கள் ஒரு 16 பேர் நிற்கணும். அந்த 16 பேர்கள் இந்த 4.5 ஆண்டில் திமுகவோட இஸ்லாமியர்களுக்கான ஒரு, ஏன்னா அந்த இஸ்லாம் சிறைவாசிகள் வந்து இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு பெருசாக ஆக்டிவாக இருந்ததில்லை. பெருசாக இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாக வந்து வரதான் செய்யுது. ஆனால் பெருசாக இல்லையே. இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட திமுக போலீஸ் சப்போர்ட் பண்ணி போனனால தானே இந்த இஷ்யூ இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவே மாறி இருக்கு. இப்போ இன்னமும் ஏன் இஸ்லாமிய கட்சிகள் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க இதில். ஒன்று சிறைவாசிகள் விஷயம், இன்னொன்று திருப்பரங்குன்ற விஷயம். எப்பவுமே இல்லை நான் அதை எந்த சீமானா இருக்கட்டும் குற்றச்சாட்டில் சிறைவாசிகள் தான் ஆரம்பிப்பாங்க. சிறைவாசிகள் நேற்று வரை விடுதலை ஆகிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ எல்லாரும் விடுதலை ஆகிட்டாங்க. எல்லாரும் விடுதலை ஆகிட்டாங்க, யாருமே இல்லையே. இந்த விஷயம் பெருசாக பேசப்படலை. நேற்று வரை விடுதலை ஆகிட்டே இருக்காங்க. இல்லை ஒருத்தர் 2 பேரும் இருக்காங்க, அவ்வளோதான். இது எலெக்ஷனுக்காகவா? இல்லை எல்லாரையும் தமிழக அரசு திமுக நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. இதற்கு முன்பாக 10 வருடம் அதிமுக ஆட்சி இருந்தது. யாராவது ஒருத்தர் வெளியே போனதா சொல்லுங்கள். இந்த 5 ஆண்டுகளில் இத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க. 95 விழுக்காடு இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அந்த அளவிற்கு திமுக வந்து இந்த விஷயத்தில் அனுசரணையாகத்தான் இருந்திருக்கிறாங்க. இரண்டாவது கேள்வி கேட்டீங்க, திருப்பரங்குன்ற விஷயம். திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் பெரிசாக வந்து தலையிடலை. ஏனென்றால் அது தமிழக அரசுக்கும் இந்து முன்னணிக்கு உள்ள பிரச்சனையாக தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்கே தர்கா இருக்குது, கோயிலுக்கும் தர்காவுக்கும் சம்மந்தமே இல்லை, 2க்கும் தனித்தனி படிகள். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் தமிழக மக்கள் வந்து எல்லாரும் அதானே பார்க்குறோம். காலங்காலமாக வந்து
அங்கே வந்து கொடியேற்றுவதை யாருமே ஒன்றும் குற்றம் சுமத்துறது இல்லை. அது ஒரு தனி இடம், இது ஒரு தனி இடம். என்ன பிரச்சனை எப்பொழுது வந்தது? நீங்கள் அங்கே ஏற்றக்கூடாது, இங்கே ஏற்றணும், தர்கா பக்கத்தில் ஏற்றுன்னு சொல்லும் போது தானே பிரச்சனை வந்தது. அது அரசு தானே வந்து சொல்லப்போனால் நீதிமன்றம் போனாங்க. ஏதாவது இஸ்லாமிய கட்சிகள் போனாங்களா? நீங்கள் இந்த வரலாறு நம்ம திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1920 சட்ட போராட்டம் இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே இந்த கொடியேற்றுறதுல பிரச்சனை இல்லை, இடத்துல பிரச்சனை இல்லை, பல்வேறு விஷயங்கள். அது முழுக்க முழுக்க அறநிலையத்துறைக்கும் இந்து முன்னணிக்கும் அல்லது வந்து அது சார்ந்த நபர்களுக்கு தான் ஒழிய வேறு யாருக்கும் இல்லை. தர்கா கமிட்டி கூட இந்த கொடியேற்றுற விஷயத்தில் தர்கா வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. அப்போ நம்ம தர்கா இடத்துல கொடியேற்றுவதைத்தான் தடுக்கிறமே ஒழிய தடுக்கலை. சொல்லப்போனால் தர்காவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். இரண்டாவது முக்கியமானது, இந்த தர்காவில் வந்து ஆடு மாடுகள் பலியிடுறாங்க, கோழி பலியிடுறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கோழி பலியிடுவது, ஆடு பலியிடுவது அங்கே உள்ள முஸ்லீம்கள் கூட கிடையாது, அங்கே இருக்கின்ற சகோதரர்கள் தான். இன்னும் தர்காவுக்கு அதிகமாக செல்வதே அங்கே இருக்கின்ற பிறன்மலை கல்லர் சமூகம் தான். நீங்கள் இந்த வரலாறெல்லாம் படிக்கிறது இல்லை. எந்த இஸ்லாமியர்கள் போய் அங்கே தர்காவில் போய் மூஞ்சி கிடக்குறாங்க நீங்கள் கவனித்து பாருங்கள். சந்தனக்கூடு திருவிழாவில் எடுத்துக்கிங்களேன், ஏர்வாடியில் நடக்கட்டும், நாகூரில் இருக்கட்டும், 80 விழுக்காடு வந்து இந்து சகோதரர்கள் தான் அங்கே நிற்பாங்க. ஏன்னா தர்கா வென்றாவே உங்களுக்கு வந்து மத சார்பற்ற இடமா தான் பார்க்கப்படுது. அதானே நம்ம காலங்காலமாக பார்க்குறது. இப்போ இரண்டாவது, ஆடு கோழிலாம் பலியிடுறாங்க. என்ன கேட்குறேன், ஆடு கோழி பலியிடுவது வந்து தமிழர் பாரம்பரியமுங்க. ஏன்னா இது இந்த இஸ்லாமிய பாரம்பரியமா? நீங்கள் எங்கள் ஊரில் ஐயனார் கோயிலில் போய் பாருங்கள், ஆடு பலியிடுவாங்க, கோழி பலியிடுவாங்க, நம்ம சகோதரெல்லாம் போய் நிற்போம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ இங்கே வந்து ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வேலைக்காக இதை செய்கிறாங்களே ஒழிய அடிப்படையில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஆனால் இப்போது இந்த விவகாரத்துக்கு பின்னாடி நிறைய நிபந்தனைகள், நிறைய கட்டுப்பாடுகள் நடந்திருக்கு. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு. என்ன நிபந்தனைகள் இருக்குது? நான் இப்போ சொல்லவா படிச்சு சொல்லுங்கள். என்ன நிபந்தனைகள் இஸ்லாமியர்களுக்கு யார் கொடுத்தாங்க? அதையும் சேர்த்து சொல்லுங்கள். படிச்சு சொல்கிறேன். இப்போ கொடி ஏற்றக்கூடாது, போகக்கூடாது, கெடா வெட்டக்கூடாது, யார் சொன்னது அப்படின்னு அரசு தரப்புலேருந்தே நான் கேட்பது, இஸ்லாமியர்களுக்கு என்ன நிபந்தனை போட்டாங்க சொல்லுங்கள். இல்லை அது இஸ்லாமியர்கள் என்ன நிபந்தனை போட்டாங்க? இல்லை இப்போ முன்ன மாதிரி இப்போ அங்கே ஆடு கோழி பலியிடுற மாதிரி இருக்காங்களா? ஆடு கோழி பலியிடுவது என்பது இஸ்லாமிய கடமைகளிலே கிடையாது, பெருசா இல்லை. அந்த வருடத்துக்கு ஒரு தடவை பொதுமக்களே போக முடிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களே, அது குற்றச்சாட்டு இருக்கே இல்லையா? கேளுங்க, ஏன் அந்த பொதுமக்களை தடுக்கிறாங்கன்னா அரசு தான், நீதிமன்றத்துடைய உத்தரவு தான். இப்போ பாருங்களேன், எப்பொழுதுமே ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நீதிமன்றம் தலையிட்டுச்சுன்னா, இல்லை அரசே வந்து அந்த இடத்துல அரசு வழக்கறிஞர் சரியா வாதாடலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. அரசு வழக்கறிஞர் என்ன வாதாடலை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கன்ற. அரசு வழக்கறிஞர் இதை வாதாடல. போராட்டத்துக்கு வந்து இந்த அமைப்புக்கு வந்து போராட்ட அனுமதி கொடுத்தது, கொடுக்கட்டும் பண்ற அளவுக்கு தான் வாதாடி இருக்காங்க அரசு வழக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்க அரசை குற்றம் சுமத்ததுனால நான் திமுக காரன் கிடையாது, நான் குற்றம் சுமத்ததுனால சொல்றேன். ஒரு அரசு வந்து குடியேற்றக்கூடாதுன்னு சொன்னது என்பது அவருடைய அறநிலையத்துறை சொன்ன அந்த வழக்கு என்பது, நீங்கள் இந்த இடத்துல கொடியேற்றாதீங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்கன்னா, அங்கே திருப்பரங்குன்றத்தில் கொடியே ஏற்றக்கூடாது என்று சொன்னார்கள். இது எப்படி தப்புங்க? பேரறிஞர் அண்ணா காலத்தில் எங்கே ஏற்றுனாங்க? காமராஜர் காலத்தில் எங்கே ஏற்றுனாங்க? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கே ஏற்றுனாங்க? செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கே ஏற்றுனாங்க? எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கே ஏற்றுனாங்க? எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கே ஏற்றுனாங்க? அங்கே தானே ஏற்ற சொல்கிறாங்க. இனி யாரும் ஒன்றும் மாற்ற சொல்லலையே. கொடியேற்றுவது யாரும் தடுக்கவும் சொல்லலையே. கொடியேற்றுவது என்பது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்து ஏற்றுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் முருகன் உடைய கோயிலுக்கு மேலே இருக்கின்ற விநாயகருடைய அந்த கோயில்கிட்ட தான் கொடியேற்றுறாங்க. இதில் யாரும் தடுக்கலையே. கொடியேற்றுவது நீங்கள் இந்த இடத்துல கொடியேற்றுவோம், அது வந்து தர்கா பக்கத்தில் கொடியேற்றுவோம் அப்படிங்கிறதும், அந்த தர்காவுடைய கல்லே வந்து அது வந்து ஒரு அளவை கல், இது பல்வேறு, அது நம்மளுடைய இது இல்லை, அதெல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க, அது சம்மந்தம் இல்லை. இதில் இஸ்லாமியர்கள் எங்கே வந்தாங்கன்னு கேட்குறேன். இஸ்லாமியர்கள் இல்லை இங்கே கொடியேற்றக்கூடாது, இல்லை இஸ்லாமியர்கள் பிரச்சனை, எதுவுமே சொல்லலையேங்க. எந்த இஸ்லாமியர்களும் போய் போராட்டம் நடத்தலையே. நீ கவனிச்சு பாருங்க, ஏதாவது இஸ்லாமிய அமைப்புகள் போய் போராட்டம் நடத்தினாங்களா? அது காரணம் என்ன? நான் அது தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இல்லை, காரணம் என்னன்னா, இது இஸ்லாமியர் பிரச்சனை இல்லை, இது இஸ்லாமியர்கள் பிரச்சனையே இல்லைங்க. இது அரசுக்கும் அமைப்புக்குமான பிரச்சனை, இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லை. அப்புறம் அச்ராஜா போன்ற ஆட்கள் வந்து அயோத்தி மாதிரி மாற்றுவோம் அப்படின்ற போராட்டம் சொல்லுவாங்கல்ல. அயோத்தி காரணம் என்ன? அயோத்தி மாதிரி மாற்றினாதான் ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அயோத்தியை ஏன் மாற்றினாங்க? பாபர் மஸ்ஜித் ஏன் இடிக்கப்பட்டது? ஒரு ஊடகவியலாளர் உங்கள்கிட்ட கேட்குறேன், பாபர் மஸ்ஜித் ஏன் இடிக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாபர் பள்ளிவாசல் ஏன் இடிக்கப்பட்டது? அதுக்கு வந்து தீர்ப்பு என்ன?
தீர்ப்பு என்ன சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தாங்களா, நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தாங்களா? அந்த அந்த அயோத்தியை வைத்து எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? இப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன்னு சொன்னாவே இது உள்ளங்கை நெல்லிக்கணி தானேங்க. இதில் என்ன பெரிய ஒளிமறைவு இருக்குது? அவங்க அப்படி சொல்கிறாங்க. அரசு தான் இதை முடிவெடுக்கணும். ஒன்று. இரண்டாவது, இங்கே இஸ்லாமியர்கள் எந்த கருத்தையும் சொல்லலை. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், எந்த இஸ்லாமிய அமைப்பாவது ஒரு கருத்தை சொல்லி போராட்டம் நடத்த போகிறோம், இது வந்து கூடாது, ஹெச் ராஜா வந்து இங்கே வந்து கொடியேற்றக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது என்ன காரணம்? அதான் என்ன காரணங்க? ஒரு தர்கா அங்கே இருக்கு, அவ்வளோதானுங்க. வேற என்ன காரணம் இருக்க போகுது சொல்லுங்க? ஒரு தர்கா கிட்டத்தட்ட பல்லது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தர்கா, கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு தர்கா, அவ்வளோதானே. அதை கட்டியது கூட, அதான் திருப்பி நான் சொல்கிறேன், அதை கட்டி காவல் காத்தது கூட முஸ்லீம்கள் அல்ல, அங்கே இருக்கின்ற பிறன்மலை கல்லர் சமூகம். பிறன்மலை கல்லர் சமூகம் சுற்றி இருக்காங்க அந்த அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி. ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் இந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன், பிறன்மலை கல்லர் சமூகத்துக்கும் இஸ்லாமியருக்குமான உறவு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லப்போனால் மாலிகபுரை எதிர்த்து போரிட்டவர்கள் இஸ்லாமியர்களும் பிறன்மலை கல்லர் சமூகமும். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த விஜயநகர பேரரசு வந்து மதுரையில் ஒரு போர் நடந்ததுங்க. நான் வரலாற்று ஆய்வாளருங்க முறையில் சொல்கிறேன். மதுரை எதிர்த்து போர் நடந்தபோது இஸ்லாமியர்களும் பிறன்மலை கல்லர் சமூகம் எதிர்த்தாங்க. அங்கு சண்டை நடந்தது. இந்த சண்டையில் அவர்கள் வந்து வெற்றி பெற்ற உடனே பல்வேறு கலாச்சார மாற்றங்கள் நடந்ததுங்க. ஒன்று சொல்கிறேன், பிறன்மலை கல்லர் சமூகத்தில் இஸ்லாமியர்கள் மாதிரி சுன்னத் செய்கிற வைபவம் உண்டு. பிறன்மலை கல்லர் சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் குதிரைகளை ஏற்றி குழந்தைகளை சுன்னத் செய்கிற வைபவம் உண்டு. அதே போன்று ஆச்சரியம் இல்லை, இது கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சொல்கிறேன், பிறன்மலை கல்லர் சமூகத்தில் கருசமணி போடுவாங்க, கருப்பு கலரில் கருகமணி. தென் தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய குழந்தை பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாலிக்கு பதிலாக கருமணி போட்டு வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தென் தமிழகம் ஃபுல்லும். எஸ், மதுரையில் இருக்கு. அப்போ இப்படி ஒரு உறவு அங்கே இருக்குது. இந்த வரலாறு ராஜாவுக்கு தெரியுமா? ஹெச் ராஜாவுக்கு தெரியாதுங்க. ஹெச் ராஜாவுக்கு தெரியாது. இந்த மக்கள் கிட்ட இருக்கிற இந்த பிணைப்பை உடைக்கணுன்றது அதுதாங்க. நான் அந்த ஏரியாக்காரனால சொல்கிறேன், நான் அந்த பகுதியை சார்ந்தவன். மதுரைக்கார். ஆமாம், அந்த பகுதியை சார்ந்தவன். எனக்கு சொந்த ஒரு ராமநாதபுரம். அப்போ அந்த பகுதியை சார்ந்தவன்கிற முறையில் சொல்கிறேன். அந்த மக்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துனாங்கல்ல எங்கள் திருப்பரங்குன்றத்தில். என்னுடைய ஒருத்தன் சொல்கிறான், அவன் என்ன மாப்பிள்ளையும் தான் கூப்பிடுவான். மாப்பிள்ளை வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அவன் எங்கள் ஊருக்காரங்க இல்லை, யாருன்னே தெரியல, நம்ம ஊருக்காரன் எவனும் வரல மாப்பிள்ளைன்னு கேட்குறான். இது என்ன அர்த்தம்? இதுதான் அயோத்தியாக்குற விஷயமா? அந்த ஊருக்காரன் யாராவது வந்தானு கேளுங்க. இந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்த அந்த பூர்வீக ஆட்கள், அந்த வீடு உள்ள ஆட்கள், அந்த பகுதியை சார்ந்தவங்க, இந்த சோக்கால் சமூகத்தை சார்ந்தவங்க யாராவது வந்து நின்று போராட்டம் நடத்தினாங்களா? யாரும் நடத்தலை. அங்கே உள்ளவன் சொல்கிறான், மாப்பிள்ளை இவங்க யாருன்னே தெரிலடா மாப்பிள்ளைன்றான். வந்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க, போயிட்டாங்கடா. இதுதான் அயோத்தியாக்கிற திட்டமா? இது இஸ்லாமியர்களுக்கும் தெரியுங்க. இதில் யாரும் தலையிடலை, அரசே தலையிடுது, அரசே போராட்டத்தை அது என்னங்கிறத பார்க்குறாங்க. நீதிமன்றத்தில் மக்கள் ஒரு பக்கம் இப்படி ஒத்துமையாக இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கும் இந்த அரசு சரியான முறையில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிணைப்பாக இருக்கிற இடத்துல ஏன் பிரதிநிதித்துவம் கொடுக்கல? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த விஷயத்தை ஏன் குரல் எழுப்புறது காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இந்த பேச்சுவார்த்தை கட்சிகளோடு நடத்தும் போது அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்தார், மயக்கம் போட்டோம். உங்களுக்கு அப்படித்தான் ஞாபகம் இருக்கா? பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார்? எங்களுக்கு 5 இடம் கொடுங்க, ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் பிரதிநிதித்துவம் 16 இடத்த கொடுத்துருங்க. அதுதான் அடிப்படையான கோரிக்கை. இது வந்து கட்சிகள்லாம் கேட்கல, மொத்தமாக முஸ்லீம்களுடைய எம்எல்ஏக்கள் 16 பேர் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது சமூகத்தோட கோரிக்கை. அது எந்த கட்சியானா இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக 16 எம்எல்ஏக்கள் வரணும். அதுதான் உண்மையான பிரதிநிதித்துவம். இது வரைக்கும் 10 பேர் தான் அதிகபட்சம் மேக்சிமம் இருக்காங்க. இந்த கோரிக்கையை திமுக பரிசீலிப்பதாக சொல்லுது. நாங்கள் எங்களுக்கு கூட கேட்கல, திமுக வேட்பாளராக ஒரு 5 பேர் 6 பேர் நிறுத்துங்க, அதைத்தான் கேட்குறோம். இது நியாயம் இல்லையா? நியாயமானது. இது கண்டிப்பாக வந்து திரு ஸ்டாலின் பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்ன வரைக்கும் வேட்பாளர்கள் வெளியே விடலை. ஸோ இப்போ இது வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு 2 சீட் கொடுத்துருக்காங்க, முஸ்லீம் லீக்கு ஒரு 2 கொடுத்துருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன் 4. மற்ற 2 கட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2 கொடுத்தா கூட 6. இன்னும் 10 இடங்கள். இப்போ காங்கிரஸும் விசிகாவும் திமுகவும் இன்னொரு 10 வேட்பாளர்களை ஒட்டுமொத்தமாக நிறுத்தினால் அதுவே ஓரளவுக்கு இஸ்லாமிய சமூகத்துடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் அந்த கோவை சிறைவாசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது சமூகத்துக்கு தெரியும், கோவை மக்களுக்கும் தெரியும். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அதனால் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது?
நீங்கள் மறுபடியும் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, தொடர்ந்து ஏன் திமுகவுக்கு திமுகவிலே இருக்கிறது காரணம் என்ன, வெளியேறாத காரணம் என்ன? நீங்கள் இப்போ உடச்சி கேளுங்களேன். திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக வந்துருமா? அதானே கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம். வந்துடும். எப்படின்னு கேட்குறேன், எப்படின்னு சொல்கிறேன். பாஜக வந்துச்சுன்னா பாஜக வந்து குதிச்சு வர்றதில்லை. உதாரணமாக மகாராஷ்டிராவில் 2014 காங்கிரஸ் கட்சி 2014 அங்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை இப்பொழுது நீக்கியிருக்காங்க. நாங்கள் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றா. இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கர்நாடகாவில் 4 விழுக்காடு இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு இருக்குது. 14 விழுக்காடு முஸ்லீம்கள் அங்கே இருக்காங்க. அதை கடந்த முறை எடியூரப்பா வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எடுத்தாங்க. இதே காரணம் சொன்னாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொன்னார், நாங்கள் இந்தியாவில் ஆளுகின்ற எந்த மாநிலத்திலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம். நீக்கினாங்க. திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது, மறுபடியும் கொடுத்தாங்க. நீங்கள் இதே கர்நாடகாவில் பார்த்தோம். பாஜக ஆட்சியில் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து புர்கா போட்டு பண்ண ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கேரா பண்ணது, அந்த பெண் ஓடுனது, திருப்பி அது பதில் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். இது தமிழ்நாட்டில் நடக்குதா? நடக்கல. அஸ்ஸாமில், நான் உங்களுக்குலாம் இந்த உதாரணம் தான் சொல்கிறேன். அஸ்ஸாமில் வந்து இஸ்லாமியருடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸாமில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 40%ங்க. 40%. அப்போ 40 விழுக்காடு முஸ்லீம்கள் அஸ்ஸாமில் இருக்காங்க. ஆனால் அங்கே அஸ்ஸாமில் தான் என்ஆர்சி அமுல்படுத்தியிருக்காங்க. அஸ்ஸாமில் தான் முஸ்லீம்கள் படுகேவலமாக இருக்காங்க. சமீபத்தில் அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பிஸ்வா என்ன சொன்னார் தெரியுமா? ரிக்ஷா ஓட்டுற முஸ்லீம்களாக இருந்தால் 5 ரூபா கொடுக்க தேவையில்லை, 3 ரூபா கொடுத்தா போதும், அவர்களுக்கு அவ்வளோதான் போதும், அவர்களுக்கு நம்ம இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, வெறும் 7% இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான நிலை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு மாநிலத்தில், தமிழ்நாட்டை விட முஸ்லீம்கள் இந்த மாநிலத்தில் பெட்டராக இருக்காங்க சொல்லுங்கள். கேரளா வேணால் சொல்லலாம், ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி. வேறு எந்த மாநிலத்தில் சொல்லுவீங்க? அப்போ பாஜக வந்துடுமா வராதா? ஏங்க பாஜக வரணும்? எடப்பாடி ஆட்சி வந்தாலே அது பாஜக ஆட்சி தானே, என்டி ஆட்சி தானே. அப்போ என்டி ஆட்சி வந்தாலே இது பிரச்சனை தான் இங்கே. அப்போ ஏன் முஸ்லீம்கள் வந்து, சிறுபான்மை மக்கள் வந்து திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடாது? நான் கேட்குறேன். 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் காலத்தில் தான். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தல் சபை நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சோம். என்ன ஒரு கோரிக்கைன்னா, இந்துவாக இருந்து ஒருத்தர் முஸ்லீமாக மதம் மாறுறாருன்னு வைங்களேன். எந்த இந்துவாவோ கிறிஸ்துவனாவோ இருந்து ஒரு முஸ்லீமாக மதம் மாறுறார், அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர் முஸ்லீமாக மாறிட்டாங்கிறதுக்காக இஸ்லாமிய உள்ஒதுக்கீடாக இருக்கின்ற 3.5 விழுக்காடுல அவருக்கு கிடையாது. பழைய ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீடுக்கு அவர் கிடையாது. இன்னும் உடச்சி சொல்கிறேன். ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒருத்தர் முஸ்லீமாக மாறுறார், அவருக்கு ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் இருப்பார். ஆனால் ஒரு முஸ்லீமாக மாறிட்டு அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வச்சோம். யாராவது ஒருத்தர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனால் அவர்களுக்கு இந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இடம் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை ஏற்றுனாங்க. யார் முஸ்லீமாக வரனாலும் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒன்று. வெளியே பத்திரிகையாளர் கேட்குறாங்க, வட இந்திய பத்திரிகையாளர் பேராசிரியர் ஜவஹர்லால் கேட்குறாங்க, யாருங்க இவர்? வட இந்தியாவில் ஒரு மதம் மாறினால் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மதம் மாறினா சிறையில் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே மதம் மாறினால் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் உத்தரப்பிரதேச யோகியவும் நீங்கள் ஸ்டாலினை ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே ஒருவர் முஸ்லீமாக மதம் மாறினால், இப்போ நீங்கள் முஸ்லீமாக மதம் மாறினா உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் முஸ்லீமாக மதம் மாறினால் உங்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் பிசிஎம்ல. இதை விட என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அப்போ இங்கே பாஜக வந்தாவோ அல்லது எடப்பாடி வந்தாவோ இந்திய கூட்டணி வந்தாவோ அது பாஜக வந்த மாதிரி தான். இந்த இடஒதுக்கீடு இருக்குமா? முதல்ல இந்த நம்பிக்கை மக்களுக்கு கிடைக்குமா? இதுக்கு தான் சொல்கிறோம். பல்வேறு விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு தீர்க்கப்படலை தான். ஆனால் இங்கே நாங்கள் திமுக பக்கம் முஸ்லீம் சமூகம் இருப்பதற்கு காரணம் பாதுகாப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சேஃப்டி தான், செக்யூலர் தான். ஒரு 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 இந்திய அரசமைப்பு சட்டம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ரைட் டு ரிலீஜன் கொடுக்குது இல்லை? அது எந்த மாநிலத்தில் அமுல்படுத்தப்படுதா? பஞ்சாபில் நான் ஒரு நாள் போய் பார்த்தேன், ஹரியானாவில் ஒரு செஸ் போயிருந்தேன். அந்த பள்ளிவாசலை சுற்றி துப்பாக்கியோடு நிற்கிறாங்க தொழுவு போகிறவங்களை பாதுகாக்கிறதுக்கு. இங்கே எங்கேயாவது தமிழ்நாட்டில் எந்த பள்ளிவாசலாவது தொழுவு போகிறவங்களுக்கு பாதுகாப்பு துப்பாக்கியோடு நிற்கிறாங்களா? 2 விஷயம். ஒன்று அரசு, இன்னொன்று இந்த தமிழ்நாட்டு மக்கள்.
தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மதசார்பின்மை உடையவர்கள், மதசார்பற்றவர்கள், சமூக நலன் சார்ந்தவர்கள். இந்த இந்த இது எப்படி ஏற்பட்டுச்சு? அது 50 வருஷம் ஆட்சி தான். இந்த திராவிட ஆட்சிகள் சொல்கிறீங்கல்ல, இது இந்த சமூக நீதி ஆட்சி. இது நம்ம மக்களை பண்படுத்தி இருக்கிறது, தமிழர்களை பண்படுத்தி இருக்கிறது. இதுதான் காரணம். நிறைய தகவல் பயந்துக்கிட்டு மற்றொரு பாய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.